விஷால் கிட்ட அர்ணவ் எப்படி பிஹேவ் பண்ண போறாரு அப்படிங்கிறது தான் இப்ப சோசியல் மீடியால பயங்கர வைரலா போய்க்கிட்டு இருக்கு. என்னப்பா சொல்ற? விஷால் கிட்ட ஏன் அர்ணவ் சண்டைக்கு போகணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சனிக்கிழமை எபிசோட்ல அன்ஷிதா கிட்ட விஷால் பேசிட்டு இருந்தாரு. அப்ப உனக்கு இந்த லைஃபை விட இன்னொரு பெட்டர் லைஃப் காத்திருக்கு. யூ டிசர்வ் அ பெட்டர் பர்சன். உன் பாஸ்ட்டை விட்டு வெளியே வா. கூடிய சீக்கிரமே புது லைஃபை ஸ்டார்ட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தாரு. நிறைய லவ் பண்ற மாதிரியே பேசிட்டு இருந்தாரு. உடனடியா அன்ஷிதா பாத்தீங்கன்னா அங்கிருந்து நேரா போயிட்டு அருண் கிட்ட கேக்குறாங்க, விஷால் என்ன லவ் பண்றானா என்ன அப்படின்னு சிரிச்சிட்டே கேக்குறாங்க. ஸோ இதன் மூலியமா நமக்கு நல்லாவே தெரியுது விஷால் அகைன் அன்ஷிதா கிட்ட க்ளோஸ் ஆக ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் அதே மாதிரி அன்ஷிதாவுமே இதுக்கு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்டடும் இல்லை, அவங்களுக்குமே விருப்பம் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. குறிப்பா சனிக்கிழமை அன்ஷிதா எவிக்ட் ஆகிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா அவங்களோட எக்ஸ் லைஃப் யாரு அப்படிங்கிறத ரிவீல் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி நீ யாருக்கு ப்ரப்போஸ் பண்ண போற அப்படின்னு விஷால்கிட்ட கேட்கும் போது விஷால் நீ தாண்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ இந்த விஷயங்கள்லாம் சோசியல் மீடியால பயங்கர வைரலா ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்கு. அண்ட் இதை பார்த்துட்டு ரசிகர்கள் எல்லாமே இப்போ எதிர்பார்த்துட்டு இருக்குது என்ன அப்படின்னா, இந்த ஒரு விஷயத்துக்கு அர்ணவ் எப்படி ரியாக்ட் பண்ண போறாரு அப்படிங்கிறது தான். அர்ணவ் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்திருக்காரு. அவர் வீட்டை விட்டு வெளியே வரும்போதே வீட்டுக்குள்ள இருந்த ஏகப்பட்ட பேத்துல குறிப்பா விஷால், விபி இவங்களெல்லாம் பார்த்து ஜால்ரா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ ஏற்கனவே வீட்டுக்குள்ள இருக்கும்போது அவங்க எல்லாத்தையுமே அவர் பயங்கரமா வச்சு செய்யற அளவுக்கு தான் கோவத்துல இருந்தாரு. இப்ப வீட்டை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் அவங்களோட எக்ஸ் லவரான அன்ஷிதா அவர்கள் கிட்ட விஷால் இப்படி க்ளோஸா பேசியிருக்குது. அண்ட் அவங்கள விட ஒரு பெட்டர் பர்சன் கிடைப்பாங்க அப்படின்லாம் பேசியிருக்குது. கண்டிப்பா அர்ணவ் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு கோவத்தை உண்டாக்கி இருக்கும். ஸோ அர்ணவ் அவர்கள் இப்போ வரைக்கும் அவரோட சோசியல் மீடியா பேஜில் எந்த ஒரு போஸ்ட்டும் வீடியோவும் போடலை. அன்ஷிதாவும் வெளியே வந்திருக்காங்க. இதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் சேர்ந்து ஏதாவது போட போகிறாங்களா, இல்லை அர்ணவ் அன்ஷிதாவுக்கு எதிராகவும் விஷாலுக்கு எதிராகவும் ஏதாவது போஸ்ட் போட போகிறாரா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். விஷால் வீட்டுக்குள்ளே என்ன கேம் பிளே வச்சிருக்காரோ இல்லையோ, ஒவ்வொருத்தரையும் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறத மட்டும் நம்மளால பார்க்க முடியுது. ஏன்னா ஏற்கனவே தர்ஷிகா, இப்போ அன்ஷிதா. இந்த ஒரு கேம் பிளேவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அண்ட் அர்ணவ் விஷாலுக்கு தக்க பதிலடிக்கான கமெண்ட் ஒன்றும் பண்ணுவாரா, இல்லை அவரோட சோசியல் மீடியா பேஜில் ரிப்ளை ஒன்றும் கொடுப்பாரா? உங்களோட தாட் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, தளபதி விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் சார்பாக இன்னைக்கு தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்களை சந்திச்சிருக்காரு. எதற்காக அப்படின்னா மனு கொடுக்க தான். அந்த ஒரு மனுவில் ஏகப்பட்ட விஷயங்களை மென்ஷன் பண்ணியிருக்காரு. குறிப்பாக தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு அப்படிங்கிறது ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஏகப்பட்ட இடங்களில் பிரச்சனைகள் வருது. அது எல்லாத்துக்குமே உரிய நடவடிக்கை எடுக்கணும், தகுந்த பாதுகாப்பு பெண்களுக்கு இருக்கணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காரு. தொடர்ந்து தமிழகத்தில் இப்போதைக்கு பருவமழை இருக்கு. அண்ட் பெஞ்சால் புயலால் ஏகப்பட்ட இடங்களில் பாதிப்பு இருக்கு. அதற்கான நிவாரணம் இன்னும் வழங்கப்படவில்லை. அந்த ஒரு நிவாரணமும் கூடிய சீக்கிரம் வரணும். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு இல்லாமல் கரெக்டாக நடக்கணும். இதுக்கு மத்திய அரசும் ஹெல்ப் பண்ணணும், மாநில அரசும் கரெக்டாக இருக்கணும். அதுக்கு நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி மனு ஒன்று ஆர்.என். ரவி அவர்கள்ட்ட கொடுத்துருக்காங்க. விஜய் சார் கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்கும் மேலாக ஆளுநர்கிட்ட பேசியிருக்காரு. அண்ட் விஜய் சார் ஆள்தார சந்திச்சிருக்க அந்த ஒரு ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாமே இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. தமிழக வெற்றி கழகம் ஸ்டார்ட் ஆகி கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆச்சு. இதில் விஜய் முதல் முறையாக ஆளுநர் சந்திச்சிருக்காரு. இந்த ஒரு விஷயம் இப்போ ரொம்பவே ட்ரெண்டிங்காக போகுது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.